டைரக்டர் பாண்டியராஜ் டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப், அதை விட ரொம்ப 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 முக்கியமாக அந்த படத்தில் இந்த வீடியோவில் கவுண்ட் பேசிக்கில் பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் இது நம்மாளு. இந்த இது நம்மாளு படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். ஏன்னா சிம்பு நயன்தாரா 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த 2006 வல்லவனுக்கு அப்புறமே நிறைய லவ் அது இதுன்னு போய் அப்புறம் பிரேக்கப் ஆகி 2009 பிரபுதேவாவோட சேர்ந்து அதுவும் பிரேக்கப் ஆகி அப்புறம் விக்னேஸ்வரன் கூட அந்த நானம் ரோடி சேனலில் செட் ஆகி இவ்வளோலாம் நடந்தாலும் திருப்பி 2016 சிம்புவும் நயன்தாராவும் சேருவாங்களா அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் மாற்றி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடித்தது பெரிய விஷயமா இருந்தது. ஸோ இதனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தே சொல்லலாம். அதே சமயம் இந்த டைமில் சிம்பு வந்து நிறைய படம் பண்ணாமல் வாலு வந்து ஓரளவுக்கு சுமாராக போயிருந்தாலும் அவருக்கான ஒரு ஓப்பனிங் கிடைக்க ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கேற்ற ஒரு ஓப்பனிங்கிறது நம்ம சிம்புவோட இது நம்மளுக்கு கிடைச்சிருந்தது. அதை தாண்டி பாண்டியராஜும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு நல்ல டேரக்டராக அவரும் பார்க்கப்பட்டு இருக்காரு. ஆனாலும் அவர் ஒரு பெரிய டேரக்டருக்கான இமேஜ் கிடையாதுனாலும் இங்கே சிம்பு நயன்தாரா மாதிரி சேராதவங்களை சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணதுக்கோசமே இந்த படத்துக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்தாலும் தியேட்டர்கள் அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்லாம் கிடைக்கல. ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒரு சின்ன ஓப்பனிங் கூட இந்த படம் திறந்தது. ஸோ அதுக்கப்புறம் ரிவ்யூவாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப மிக்ஸ்டாக வந்தது. ஸோ இந்த படம் தேர்றதே பெரிய விஷயமாயிடுச்சு. அதனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிம்பு நயன்தாரா ஆண்ட்ரியா இவங்களோட வைப் அப்புறம் பாண்டியராஜுக்கு ஏதோ மினிமம் கேரண்டி இருக்குது. ஸோ அது எல்லாமே சேர்ந்து இந்த படத்தை தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் ஹிட் அப்படின்ற ஒரு ஹிட் வெட்டியை கொடுக்க வச்சிருச்சு. ஆனால் இந்த படம் தியேட்டர்கள் அவ்வளோ பெருசாக ஓல்டுன்றதுனால நிறைய பேருக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜிங்க இல்லை ஃப்ளாப்புங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த படத்தோட வெற்றி இருக்கும். நம்ம கொண்டு 9வது இடத்துல பார்க்க போகிற படம் மெரினா. மெரினா நம்ம பாண்டியராஜுக்கு 3வது படம். ஆக்சுவலி இந்த 3வது படத்துலேயே மனுஷன் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறதுன்றதே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் அதுவே இன்னொரு டேரக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் 3வது படத்துலேயே இந்த மனுஷனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு காசு எப்படி வந்து தெரியல. ஆக்சுவலி அப்படி பார்க்கும்போது இந்த படத்துக்கு பட்ஜெட்ன்றது ஒரு 2 கோடிக்குள்ள தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அந்த ஒரு படத்தை வந்து இவர் எப்படியோ தயார் பண்ணுற அளவுக்கு இவருக்கான அந்த ஒரு ஐடியா இருக்குன்றத சொல்லுவேன். ஏன்னா மனுஷன் வேற லெவல் ஐடியாக்காரன். இந்த படத்தில் சிவகார்த்திகேயனை வந்து டிவி ஷோவில் வந்து ஹீரோவா பண்ணுறது மட்டும் இல்லாமல் 3 படத்துக்கு சைன் வாங்கிட்டு தான் இந்த படத்தில் ஹீரோவா போட்டிருப்பாரு. அவருக்கு சம்பளமும் கம்மி. அப்போ ஓவியா அப்கமிங் அவர் 2 பேருக்கும் இல்லை கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மெயின் கதை வந்து அந்த பசங்க படத்தில் நடிச்சவங்களை வச்சு தான் பண்ணியிருப்பாரு. இங்கே ஒரு ஸ்கிரிப்ட். ஆனால் இது பசங்க மாதிரி ஒர்க் அவுட் ஆகல. எனிவே தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இந்த மெரினா பண்ணிச்சு. ரிவ்யூன்றது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிக்ஸ்டாக இருந்தது. அதே சமயம் இது ஒரு லோ பட்ஜெட் படமாக ரொம்ப லோ பட்ஜெட் படமாக கதையிலையும் வெயிட் இல்லாதனால தியேட்டரில் ஒரு பெரிய வெற்றி ஆகலை. சில பேர் இந்த படத்தை ஃப்ளாப்னு சொல்லலாம். இன்னும் சில பேர் லோ பட்ஜெட்டுங்க படம் வந்து ஆவரேஜ் ஹிட்ன்றது ஹிட் கூட சொல்லாங்க இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கும் பாக்ஸ் ஆஃபீஸுக்கும். ஆக்சுவலி இது நம்ம பாண்டியராஜோட மோஸ்ட் ஆஃப் படங்களில் இந்த மாதிரியான ஹிட் வெட்டிக்கில் வந்து ஒரு ஸ்டேபிள் இருக்கவே மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி வெற்றியாக தோணிட்டு இருக்கும். இதுக்கு மேலே நிறைய படங்கள் அந்த பஞ்சாயத்து தான் வரும். அதே சமயம் கவுண்டனும் இதனாலேயே நம்மளால கரெக்டாக கொடுக்க முடியல ஒரு ஸ்டேபிளாக. ஏன்னா அதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வெற்றி தோணுதுல. ஸோ அப்படி பார்க்கும்போது இது நம்மளை விட மெரினா வந்து கொஞ்சம் வெற்றின்னு சில பேர் நம்பினாலும் இன்னும் சில பேர் வந்து இது நம்மால் வந்து ஓரளவுக்கு ஸ்டார் காஸ்ட்லாம் உள்ள கொஞ்சம் நல்ல பட்ஜெட் படனாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஓப்பனிங்லாம் எடுத்து கலெக்ஷன் வந்துருச்சுங்க அது மேலே போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. இஸ்டே அது உண்மையாகவும் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம ஒரு கவுண்டு நம்ம தானே கொடுத்தாகணும் ஒரு வீடியோவில். நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் வம்சம். வம்சம் நம்ம பாண்டியராஜுக்கு 2வதாக டைரக்ட் பண்ண படம். முதல் படத்திலேயே மனுஷன் வந்து வேற லெவலில் பேர் வாங்கிட்டாரு. ஸோ 2வதாக ஒரு படம் அதில் தான் நம்ம டிஎம்கே குரூப்ல இருந்து ஒரு ஹீரோ உருவாக்கி விட்றாங்க. அது பாண்டியராஜ் மூலமாக உருவானா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ரூரல் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஒரு நல்ல கான்செப்ட்லேயே இந்த வம்சம் படம் வந்திருக்கும். இந்த படத்துக்கு ரிவ்யூ ஓரளவுக்கு பாசிட்டிவாக கிடைச்சுன்னு சொல்லலாம். அதே சமயம் இது வந்து ஒரு பெரிய இடத்து பையன்றதுனால அவங்க ப்ரொடக்ஷன்லேயே பண்ணுறதுனால பட்ஜெட்ன்றது ஒரு பெரிய கேட்டாலாம் இங்கே அமையல. ஓரளவுக்கு இந்த படம் நல்லாவே வந்தது. ஆனால் இது வந்து ஒரு பெரிய அறிமுகம் இல்லாத ஹீரோ புதுமுக ஹீரோன்றதுனால தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஹீரோக்கெல்லாம் ஒரு பெரிய வெற்றி கிடைக்காது. ஸோ கதைங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல இங்கே நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி டிவிலாம் போட்டால் நல்ல டிஆர்பி கொடுத்தாலும் தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஹிட்ன்றது ஹிட் வரைக்கும் சொல்லலாம் நம்ம இந்த படத்தை. ஒரு சிலருக்கு இந்த படம் ஃப்ளாப்பாக தெரிஞ்சாலும் மோஸ்ட் ஆஃப் இந்த படம் ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு தெரியும். இந்த படத்துக்கு நம்ம கண்டிப்பாக ஸ்டேபிள் வெற்றி சொல்ல முடியாதுங்க. எனிவே படம் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். நம்ம மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸோட எல்லார் மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஃபினான்ஷியலாகவும் பட்ஜெட் ப்ராஃபிட் இந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம சொன்ன 3 படத்தோட கவுண்டனும் வந்து முரண்பாடு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி கவுண்டன் வரும். உங்களில் யார் என்னென்ன மாதிரி கவுண்டன் வருதோ எல்லாத்தையும் கமெண்ட்ல போட்டுருங்க. நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் கதகளி. இந்த கதகளியில் விஷால் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. கேத்ரின் ஜெராசன் நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி விஷாலே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி இங்கே பாண்டியராஜ் வந்து ஒரு டேரக்டர்ன்றதை தாண்டி அந்த மனுஷன் ப்ரொடியூசராகவே நிறைய படங்கள் திங்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடியே ஒரு சொந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாலும் வேற படமும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு இந்த கதகளிக்கு முன்னாடி. இங்கே கதகளி வந்து ஒரு பெரிய ஹீரோனாலும் இந்த பட்ஜெட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் இது அவ்வளோ பெரிய பட்ஜெட்டான படம் கிடையாது. ஆனால் கதையில் வந்து பார்த்தீங்கன்னா செமையான ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாரு தான் சொல்ல நம்ம பாண்டியராஜ். ஸோ அது அந்த பொங்கலுக்கு வந்து ஒரு 4 படங்களோட கிளாஷில் வந்தாலும் அந்த பொங்கலுக்கு ரஜினி முருகன் சம தூக்குச்சு மீதி எல்லாமே படுத்ததுனால இந்த படம் பக்காவாக அந்த கேப்பில் பூந்து ஹிட் அடிச்சுட்டே சொல்லுவேன். நிறைய பேர் இந்த படத்தை ஃப்ளாப்னு சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்கேன்.
கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ஆவரேஜ் இட் கம்மி சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது தேட்டரில் இருக்க தான் செஞ்சது. ஸோ நான் ஆவரேஜ் இட்லாம் தாண்டி இட் அப்படின்ட்டே தருவோம் நம்ம கதகளி படத்தோட இட் வெரிட்டிக்கா. நான் மனுஷன் இங்கே ஸ்டோரியை தாண்டி ஸ்க்ரீன் பிளேல வந்து செமையா வந்து எடுத்துருப்பாரு தான் சொல்லணும். ஆக்சுவலி இங்கே நிறைய படங்களுக்கு நம்ம படங்களை பற்றி பேசுறதுக்கான டைமே கிடைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டவுன்லேயே நிறைய முரண்பாடு இருக்குது. ஹிட் அண்ட் ஃப்ளாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு ஹிட் வெட்டிக்கிட்டு ஈஸியாக சொல்ல முடியல. ஏன்னா நான் சொல்கிறேன் 4 படங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற 10 பேரில் ஆளாளுக்கு ஒரு ஹிட் வெட்டி கண்டிப்பாக வரும் தோணுது. அதில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கரெக்டான ஹிட் வெட்டிக்கு சொல்லணுன்றதை தாண்டி இந்த பெரிய விஷயமே கவுண்டவுன் பண்ணுறது தான். ஆக்சுவலி இந்த பாண்டியராஜோட டைரக்ஷன் மூவியில் நம்ம கவுண்டவுன் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய ஒர்க்காக இருக்குங்க. படத்தை பற்றிலாம் பேசுறதுக்கு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களுக்கே நான் படங்களை பற்றிலாம் பேசாமல் அந்த கவுண்டனியாக வச்ச அந்த ஹிட்டார் ஃப்ளஃபில் வந்து என்னென்ன மாதிரி மக்களுக்கு மனசு மாறுது. ஆக்சுவலி இதுக்கு ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி ஓடிச்சு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாண்டியராஜ் படத்தோட எல்லா படங்களுக்கும் ஹிட் வெட்டிக்கின்றது வந்து எல்லா மக்கள் மனசுலையும் ஒரே மாதிரி இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அந்த ஹிட் வெட்டிக்கே அப்படி போகும்போது கவுண்டவுன் பண்ணுறதுல கண்டிப்பாக பஞ்சாயத்து வரதான் செய்யும். எனிவே அந்த பஞ்சாயத்தை ஓரளவுக்காச்சும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னு சொல்லி ஓரளவுக்கு நூல் பிடிச்சி பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக இருக்குன்னா லைக்கை போடுங்க, ஷேரை பண்ணுங்க. கரெக்டாக இல்லைனா ஒன்றும் இல்லை கமெண்ட்டை போட்டு விட்டு போயிடுங்க. நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் பசங்க 2. இந்த படம் பசங்க 1னால பசங்க 2 எடுத்திருக்காரு அப்படின்றத யோசிச்சிருப்பீங்க. ஆக்சுவலி இந்த படம்ங்கிறது இந்தியில அமீர் கான் நடிச்ச ஒரு படத்தோட ரீமேக் வெர்ஷன் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் நம்ம சூர்யா நடிச்சிருப்பாரு, அதை தாண்டி அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு, கூடவே நம்ம பாண்டியராஜும் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மனுஷன் வந்து டேரக்டர்னு சொல்றது தாண்டி எனக்கு தெரிஞ்சு பக்கா பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காருங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லா படத்துக்கும் அந்த ஹீரோவே ப்ரொடியூஸ் பண்ண வச்சுட்டு மீதியை வந்து இவர் ஷேர் பண்ணிக்கிட்டு அது ஏற்ற மாதிரி அழகாக பங்கு பிரிச்சுக்கிட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பசங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியில் ஹிட்டான படம். ஸோ அதனால இங்கே தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவாக பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்தது. அதே சமயம் இந்த பசங்க 2 ஆடியன்ஸ் எல்லாம் நிறைய பேரால் ரசிக்கப்பட்டது கொண்டாடப்பட்டது எல்லாம் தாண்டி தேட்டரில் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வந்து ஃப்ளாப்னு சொல்ல மாட்டார்னு நினைக்கிறேன் மேபி. ஆனால் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்ததே தெரியாதவங்க சொல்கிறது வாய்ப்பு இருக்கும். பட் மினிமம் ஹிட் வெட்டியாக கண்டிப்பாக ஆவரேஜ் ஹிட்ன்றது போயிடும். அதை தாண்டி ஹிட் வரைக்கும் சொல்லலாங்க, பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலெல்லாம் சொல்லாதீங்க வேணாயா, அவ்வளோலாம் பொழந்து கட்டிட்டு இந்த படம் ஓடல. படம் வந்தது 2015 கிறிஸ்மஸுக்கு. 2016 பொங்கலுக்கு தான் உங்களுக்கு 4 படம் கொடுத்து 4 படத்தில் பாலா படம் தாரத்தப்பட்டே அப்புறம் ரஜினி முருகனுக்கு பெரிய ஸ்க்ரீனை ஒதுக்கிட்டாங்க. இருக்கிற மரத்தை பத்தெல்லாம் தூக்கிட்டு இல்லை எங்கேருந்து பொழந்து கட்டிட்டு ஓடிச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர்லாம் சொல்லிட்டு தெரியுறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலி எது எப்படியோ போயிட்டு போகுது. ஆனால் இந்த பசங்க 2 படம்ன்றது நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே கெய்ட்னஸ் லெசன்ஸ் ஆன ஒரு படம் சொல்லலாம். அதை தாண்டி படத்தில் வந்து சூர்யா, பாண்டியராஜ், சூர்யா கிரீன் எல்லாருமே சேர்ந்து நல்ல லாபமே எடுத்துட்டான்னு சொல்லலாம். ஏன்னா போட்ட பட்ஜெட் கம்மி தானே. அதே சமயம் சூர்யா அந்த ஒரு மார்க்கெட் இருக்கு. நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் எதற்கும் துணிந்தவன். இந்த எதற்கும் துணிந்தவன்ல சூர்யா தான் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. இந்த படம் வந்து ப்ரொடியூசர் நம்ம சன் பிக்சர். ஆக்சுவலி சன் பிக்சர் கூட சேர்ந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி மறுபடியும் சன் பிக்சர் கூடவே அதான் நம்ம பாண்டியராஜ் மனுஷன் டேரக்ட் பண்ணுறதை தாண்டி அந்த ப்ரொடக்ஷன் அந்த பண வரவெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கட் அண்ட் ரைட்டாக ஒரு ஐடியா இல்லாமல் வந்து அந்த மனுஷன் 3 படமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ரொடக்ஷன்லையும் படம் ரிலீஸ் ஆகிறல வர வசூல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒரு பங்கு இந்த மாதிரிலாம் நிறைய இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு. அதனால அவரால் படத்தோட கதையில் பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல போல இருக்கு. ஆக்சுவலி பார்க்க போனால் இது ஒரு பொள்ளாச்சி சம்பவத்தோட கதை தான். அதை எந்த அளவுக்கு வந்து சூப்பராக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்தாருன்றதை தாண்டி ஓரளவுக்கு சுமாராக தான் கொடுத்துருக்காருன்ற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இந்த டைமில் சூர்யாவுக்கு சூப்பராக வந்த படங்கள்லாம் ஆன்லைன்லேயே வந்துருச்சு. இந்த கதைன்றதை வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து எப்படியா இருந்தாலும் ஆடியன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ரிவ்யூ சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தாரு. ஆக்சுவலி ரிவ்யூ வந்து இந்த சம்பவத்துக்கு வந்து ஏன்னா பொள்ளாச்சியை பெருசாக வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதனால ஓரளவுக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ வாங்கிச்சுன்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த டைம்லலாம் சூர்யா ஓடிடியில் என்ன தான் கிங்காக இருந்தாலும் தேட்டர்னு வந்தாக்கா அச்சுச்சுச்சை தான் கிங். மற்ற பேருக்குலாம் நாங்கள் தேட்டருக்கு போக மாட்டோன்ற அளவுக்கு மக்களுங்கெல்லாம் சபதம் பண்ணிட்டு தேட்டர் பக்கமே இல்லாமல் எதற்கு துணித்தவெல்லாம் அடிச்சுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம RRR அதுக்கப்புறம் KGF பீஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. அப்படி இருந்தாலும் சூர்யாவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இங்கே ஹீரோ படம் சன் பிக்சர் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரி ஒரு பெரிய வைப் இருந்து பாண்டியராஜுக்கு முன்னாடி படம் வெற்றி. ஸோ எல்லாமே சேர்ந்து இந்த படம் ஒரு 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து அடிச்சிடலாம். இந்த டைமில் வந்து ஏற்றுக்கக்கூடியதான். இந்த எதற்கும் துணிந்தவனோட ஹிட் பர்ஃபார்மன்ஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாப்ன்ற ஒரு கும்பலும் இருக்க தான் செய்யும். ஏன்னா இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் தாண்டி தேட்டரிக்கலாக பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் பேசிடலாம். ஏன்னா படம் வந்து ஒரு பெரிய செலவில் தான் வந்திருக்கும் பெரிய படம்ன்றதுனால. ஆனால் இந்த பிஸ்னஸ்ன்றது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ பெரிய ஹீரோலாம் வந்து இன்னைக்கு ஒரு படம் ஃப்ளாப் ஆக போகிறது இல்லை, அதோட பிஸ்னஸ்ன்றது. அதனால இந்த படத்தோட ஆவரேஜ் ஹிட் கம்மி நம்ம சொல்ல முடியாது. ஓவராலாக பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாக் பஸ்டர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நம்ம ஓவரால் ஹிட் வெட்டிக்கா ஹிட்னு சொன்னாலும் சரி ஓகே சொல்லிட்டு போயிடலாங்க. அதை தாண்டி இந்த சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் அது கூட இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்சை வச்சு சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்கு. இப்போ வர நிறைய டாப் ஹீரோ படங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஒரு ஹிட் வெட்டி கூட கடந்து போயிட முடியல. எல்லா பாய்ப்புலையும் சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னாடி எல்லாருமே வந்து கமெண்ட்டில் நீ தப்பாக சொல்லுவாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்னோட ஒரு ஹிட் வெட்டிக்காக கேட்டிங்கன்னா இந்த சைடை வேணாம் அந்த சைடை வேணாம் ஓரளவுக்கு ஹிட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம்ப்பா. நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் கேடி பில்லா கில்லாடிறாங்க. மெரினாக்கு அப்புறமே இந்த கேடி பில்லா கில்லாடிறாங்க. அதுவும் முதல் படத்தில் ஹீரோவாக இருந்த விமல், இதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தின ஹீரோவாக இருந்தால் சிவகார்த்திகேயனுக்கு அப்போ மனங்கொத்தி பறவைலாம் வந்து ஓரளவுக்கு ஹீரோ மார்க்கெட் வந்துருச்சு. அதான் அந்த மெரினாலேயே 3 படத்துக்கு வந்து கால் ஷீட் போட்டிருந்தார்ல. ஸோ அதில் ஒரு படமாக இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு மார்க்கெட்டுக்கு ஏற்ற சம்பளம் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக
நார்மலாக வந்து பேசி ஈஸி அந்த ஒரு அக்ரிமெண்ட் இருந்து சிவகார்த்திகேயனுக்கும் பாண்டியராஜுக்கும் நடுவில். விமலுக்கும் அப்படி ஒன்று தான் இருக்கும். அப்புறம் கதைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஊருக்குள்ளே அப்படியே எடுத்து ஒரு அரசியல் கதைகளமா இது ரூரலில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே கனெக்டபுளாக படம் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டாக போயிடும் உங்களுக்கு கதைகளமாக பார்க்கும்பொழுது. ஆனால் இங்கே பட்ஜெட்டுன்னு பார்க்கும்பொழுது ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோன்ட்டே சொல்லலாம். அப்போ விமல் ஆகட்டும் நம்ம சிவகார்த்திகேயன் ஆகட்டும் நம்ம பாண்டியராஜ் அறிமுகப்படுத்தி பேசினாலும் இவங்க ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவில் ஒரு கவனித்தக்க ஹீரோக்களாக மாறிட்டாங்க. அந்த டைமில் இந்த படங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கு. ஆனால் படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கோடி தான் மனுஷன் பெருசாக முடிச்சிருப்பாரு. ஆனால் இந்த படம் தேட்டரிக்கல் அப்படியே வந்து வேற எந்த பெரிய படங்களும் அப்போ பெருசாக சர்வே ஆகாத போது இந்த கேடிபியில் கீழடைறாங்க. ஃபுல் ஆடியன்ஸ் சப்போர்ட்டோட தேட்டரிக்கல் 100 நாள் வரைக்குமே ஓடிடுச்சு. அதை தாண்டி படத்தோட கல்லான்றது செமையாக கட்டிச்சு. ஸோ பாண்டியராஜ் வந்து ஒரு டேரக்டராக மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசராகவும் இந்த படத்துலலாம் செமையாக பாக்கெட்டை ரொப்பிட்டா இருந்தால் சொல்லும். ஸோ அந்த அளவுக்கு செம வர்த்தபலாக இந்த படம் இருந்து. ஸோ இந்த படத்தோட இட்டுவட்டிக்காக யார் கேட்டாலும் கண்டிப்பாக ஃப்ளாப்னு சொல்ல மாட்டாங்க. அதை தாண்டி ஆவரேஜ் தாங்க போச்சு, ஆவரேஜாக போச்சுன்னு சொல்கிறது ஒரு சிலர் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃபாக ஹிட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை கண்டிப்பாக சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு ரேஞ்சு போகும். அதுக்கு மேலே போகாது. ஹிட்டுங்கிறது சூப்பர் ஹிட் வரைக்கும் சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா பட்ஜெட்டுக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கும் வந்து நல்ல ஒரு லாபம் பார்த்தாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம கேடிபில்லா கிளாடிறாங்க. இட்டுவட்டிக்கில் மற்ற படங்கள் அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகியதால ஒரு கிளியர் இட்டுவட்டி கிடைக்குதுட்டே சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் பசங்க. இந்த பசங்க தான் நம்ம பாண்டியராஜ் முதல்ல டைரக்ட் பண்ண படம். ஆக்சுவலி இந்த படம் டைரக்ட் பண்ணுறது முன்னாடி அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இருந்து இந்த படத்தை நம்ம சசிகுமார் வந்து ஒத்துக்கிட்டு அதுக்கேற்ப சாதாரணமாக வந்து கூத்துப்பட்டையில் இன்னும் நிறைய சின்ன சின்ன கேரக்ட் பண்ணியிருந்த விமல் அப்புறம் வேகா வந்து அப்போ ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி எல்லாமே சின்ன பசங்க. ஆக்சுவலி இவங்களே குணச்சித்திரம் தான் சொல்லணும் இந்த படத்தில். அது படத்திலேயே சொல்லியிருப்பாரு இந்த பசங்க நாங்கள் தான் கடைசி வரைக்கும் ஹீரோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்து ஒரு மிகப்பெரிய பேர் தான் எடுத்துட்டாரு. ஏன்னா தேசிய விருது கிட்டத்தட்ட 3 தேசிய விருது நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வேற லெவல், அதுவும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு வேற லெவல் புரட்சி பண்ண படங்கள்ல பசங்க படம் செய்யலாம். ஆக்சுவலி பசங்க 2 வந்து இந்த 2007 அமீர் கான் நடிச்சிருக்காருல, அதை பார்த்து மனுஷன் இம்ப்ரெஸ் ஆகி எடுத்துப்பார் போல இருக்கு. ஏதோ வேற மாதிரி கதைகளும் பண்ணி நான் கூட எனக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடிலாம் பசங்க வந்து ரியல் ஸ்டோரி பாண்டியராஜ் கொடுத்து அதை வேற லெவலில் வைப் பண்ணிட்டாருன்ட்டு. ஆனால் ஏதோ ஒரு இம்ப்ரெஷன் மோட்டிவ்ட்டு அவருக்கு இருந்திருக்கு. எனிவே எது இருந்தாலும் ஆக்சுவலி இது பசங்கன்றது பாண்டியராஜ் நம்ம தமிழ் சினிமா கொடுத்தது அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அப்புறம் இங்கே பட்ஜெட்லாம் முக்கியம் இல்லை. ஆக்சுவலி படத்தை வந்து ரொம்பவே ஜென்டலாக எடுத்து கொடுத்துட்டாரு சொல்லலாம். ஸோ அதனால இந்த படம் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் வேற லெவல் ஆடியன்ஸ் கிட்ட பிக்கப் ஆயிடுச்சு. இல்லை நம்ம ஈஸியாக வந்து மற்ற படங்களை தாண்டி இந்த படம் செமையாக பிக்கப் ஆயிடுச்சு. இந்த 3வது இடத்தை தாண்டி 2வது இடம் கூட கொடுக்கலாங்க அப்படின்ற அளவுக்கு இந்த படத்துக்கான வர்த்து இருந்துன்னு சொல்லுவேன். தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ரிவ்யூலாம் கேட்கவே தேவை, வேற லெவல் செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூ தான் சொல்லணும் பசங்க படத்துக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் கம்மி, பாக்ஸ் ஆஃபீஸ் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு. அந்த மாதிரிலாம் பார்த்தா கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம ஒரு சூப்பர் ஹிட்ன்றது பிளாக் பஸ்டர் சொன்னாலும் தகும் சொல்லுவேன். நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் நம்ம வீட்டு பிள்ளை. நம்ம வீட்டுக்கு பிள்ளை முன்னாடியே ஒரு படம் எடுத்து அந்த படத்தில் ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலியாக படம் எடுத்தா இப்போ கூட்டமாக தேட்டருக்கு வரான்ற ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சு நம்ம பாண்டியராஜுக்கு. ஆக்சுவலி மனுஷன் வந்து வெறும் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் கதை, அப்புறம் மக்களோட மனநிலைமை, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனோட அந்த ஒரு லாப நஷ்டம், இது எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் பாண்டியராஜ். ஸோ அதுக்கேற்ப இந்த நம்ம வீட்டு பிள்ளைன்றது ஒரு டாப் ஹீரோவாக நீ சிவகார்த்திகேயன் இருக்காரு. ஆனால் ஒரு சின்ன சரிவில் இருந்தாலும் ஆக்சுவலி மக்களை வந்து இந்த படம் மூலமாக ஈர்த்துலான்னு கரெக்டாக நம்பினாரு. அதுக்கேற்ப மாதிரியே பக்காவாக ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ரெடி பண்ணி தேட்டரில் கொடுக்கும்பொழுது ஆடியன்ஸ் நிறைய பேர் சிவகார்த்திகேயனுக்கு அப்போ நல்ல வைப், அது பக்காவாக ஆடியன்ஸுக்கும் செட் ஆனதுனால தேட்டரில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சம ஓப்பனிங் எடுத்து நல்ல ஒரு வீக்கெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தது. ஸோ தேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-75 நாள் கிட்ட ஓடி பாக்ஸ் ஆஃபீஸாகவும் ஒரு 50-75 கோடி கிட்ட இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. ஆக்சுவலி சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் படம் நல்லா வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே ரெட் ஜாயின்ட்லாம் சூப்பராக பண்ணிட்டாங்க. எல்லாமே இந்த படத்துக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சொல்லணும். ஆனாலும் இதுக்கு முந்தைய படம் அளவுக்கு இந்த படம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்றது கண்டிப்பாக ஒத்துக்கணும். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம், இல்லை இமானோட பாட்டு, இல்லை சிவகார்த்திகேயனை வந்து மக்கள் இந்த மாதிரி தான் ஏற்றுக்கிட்டாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக இந்த படம் வெற்றி ஆகிறதுக்கு காரணமாயிடுச்சு. ஆக்சுவலி இதை நம்ம 3வது இடத்துல பண்ணலான்னு பார்த்தாலும் 2வது இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நம்ம வீட்டு பிள்ளைக்கு இருக்குன்ற மைண்ட் செட்டும் வரும். அதனால நம்ம இந்த கவுண்டன் கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த படத்தோட இட்டுவட்டிக்கா ஆக்சுவலி இதை வந்து ஃப்ளாப்னு சொல்ல மாட்டாங்க, ஆவரேஜாக போச்சுட்டு யாராச்சும் ஒரு சிலர் நம்ம எஸ்கே பிடிக்காதவங்களாம் சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஹிட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவேன். அதை தாண்டி சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸ் ரன்னிங் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த காலத்துக்கு ஏற்ப நம்ம பிளாக் பஸ்டர்ன்றே சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் கடைக்குட்டி சிங்கம். மனுஷன் பசங்களுக்கு அப்புறம் கதகளி இது நம்ம ஒரே வருஷத்தில் 3 படங்கள் பண்ணி பெருசாக கேப் விட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இந்த படம் வந்திருக்கும். அதுக்கான மொத்த சரகம் இந்த படத்தில் இறக்குனார் சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கா ஃபேமிலி ஓரியன்டா விவசாயிகளை பெருமைப்படுத்துகிற மாதிரி என்னென்னலாம் வந்து ஃபேமிலியாக ஆடியன்ஸை குடும்பத்துக்கு தேட்டருக்கு கொண்டு வர முடியும்னு நினைச்சாரோ அது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் கொடுத்துருக்காரு. அது எல்லாமே பக்காவாக ஒர்க்கும் ஆயிடுச்சு தேட்டரிக்கலில். ஏன்னா இந்த கடைக்குட்டி சிங்கம் அவ்வளோ பெரிய ஒரு தேட்டரிக்கல் ஓப்பனிங் எடுத்துன்னு சொல்லணும். இந்த படத்தை சூர்யா ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாரு. சூர்யாவுக்கு ஒரு சம கல்லா கட்டின படம் சொல்லணும். நம்ம இதுக்கு முன்னாடி மற்ற படங்கள்லாம் கட்டு வெட்டி கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது அப்படின்னு மாதிரி நிறைய பார்த்துருப்போம். அப்புறம் கவுண்டரில் நிறைய விஷயங்கள் வந்து எப்படியும் கடைசி கவுண்டர் வரைக்கும் முரண்பாடு இருக்கும். ஆனால் இந்த நம்பர் 1 கவுண்டருங்க மட்டும் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, கன்ஃபார்ம்டாக பிளாக் பஸ்டர், அதுக்கு மேலே மெகா பிளாக் பஸ்டரும் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நார்மல் பட்ஜெட்டில் எடுத்து ஒரு செம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்த படம் கடைக்குட்டி சிங்கம். ஸோ இட்வேடிக்லையும் கவுண்டர்லையும் கொஞ்சம் கூட வந்து டவுட்டே இல்லாத ஒரு படமாக இந்த கடைக்குட்டி சிங்கம் நம்ம பாண்டியராஜ் டைரக்ஷனில் இருந்திருக்கும். பாண்டியராஜ் வந்து நம்ம 10 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் அவர் எதற்கும் துணிந்தவனுக்கு அப்புறம் வேற எந்த படமும் டைரக்ட் பண்ணல. ஏன் பண்ணலன்றது தான் உங்களுக்கு நிறைய
விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த மனுஷன் வெறுமனே வந்து டேரக்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருந்தா பரவாயில்ல, ஆனால் இவர் படத்துக்குள்ள ப்ரொடக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகி இல்லை ஒரு பெரிய டேரக்டர்னா இப்போ கேப் விட்டு பண்ணாதான் பெரிய டேரக்டர் இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபார்ம் செட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி அது ஹீரோவுக்கு செட் ஆகிற மாதிரி டேரக்டருக்கு செட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயம் ஏதாச்சும் பண்ணுறாரா, இல்லை இவர் படங்களில் வந்து ஏதாச்சும் லாஸ் ஃபினான்சியல் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவருக்கு சினிமா வட்டாரத்தில் வந்திருக்கு. இனிவே பாண்டியராஜ் வந்து எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு பசங்க ஃபஸ்ட்டு படம் பண்ணாரோ அதே மாதிரி எதற்கு வந்து ஒரு பெரிய பேனர் வந்துட்டு வேற லெவலில் தூக்கி சாப்பிட்ற மாதிரியும் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் மனுஷன் வந்து காம்பேக்டாக இருக்கிறவர் தான். ஸோ அதனால் இவர் அப்படியே போயிடாமல் திருப்பியுமே ஏதாச்சும் ஒரு சில படங்கள் பண்ணுவார்னு நினைக்கிறேன்.